Hello students, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த ஆப்ல SSC MTS அண்ட் GD கோர்ஸை நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். கரெக்டாக அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே 200% செலெக்ஷன் கட்டாயம் உண்டு. டெய்லி ஒரு 2 hours மட்டும் எனக்கு தாங்க. நான் உங்களுக்கு இந்த MTS அண்ட் GDயோடைய ஜாயினிங் லெட்டர் தாரேன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஸோ அந்த கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம் தெரியுமா? அதை பற்றி தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆப்போட லிங்க்கும் கூடவே சேர்த்து நம்ம அந்த கோர்ஸை பற்றி SSC MTS அண்ட் GDயோட கோர்ஸை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா SSC MTS அண்ட் GD கிளாஸஸ் இருக்குல்ல, அதோடைய கிளாஸ் ஷெட்யூல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எப்பப்பெல்லாம் கிளாஸஸ் எடுக்க போகிறோம், என்னைக்கு என்னென்ன கிளாஸஸ்லாம் எடுக்க போகிறோம், ப்ராக்டிஸ் எப்போ கொடுக்க போகிறோம், மோக் எப்போ கொடுக்க போகிறோங்கிற எல்லா கம்ப்ளீட் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதோட ஷெட்யூலோட PDF உங்களுக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? PDFக்கு. ஓகே, வாங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 699. ஓகேவா? நீங்க GEA 100ங்கிற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 599க்கு இந்த கோர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? லைஃப் டைம் வேலிடிட்டி. லைஃப் டைம் இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேலிடிட்டி. ஸோ உங்களுக்கு ரினியூவல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃப் டைமுக்கு இந்த கோர்சஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? ஓகே, இந்த கோர்சஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா May 17th, அதாவது கம்மிங் மண்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த கோர்சஸை. கம்ப்ளீட் கோர்சஸ். இந்த கோர்சஸை தவிர்த்து நீங்கள் வேறு வெளியே எங்கேயுமே படிக்க வேண்டாம். உங்களுக்கு 0 லெவல்லேருந்து சூப்பராக டீச் பண்ணிடுவோம். கூடவே உங்களுக்கு செலெக்ஷனையும் கட்டாயம் வாங்கி கொடுத்துருவோம். ஓகேவா? 200% செலெக்ஷன் கன்ஃபார்ம். உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, கிளாஸோட டைமிங் பார்க்கலாம். கிளாஸஸ் May 17th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? டெய்லி 2 hours கிளாஸஸ் நடக்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 2 மணி நேரம் எனக்கு தாங்க. நான் உங்களுக்கு GD MTS உடைய ஜாயினிங் லெட்டர் தாரேன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா? 2 மணி நேரம் டெய்லி கிளாஸஸ் 2 மணி நேரம் நடக்கும். ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கும் அந்த கிளாஸில். அன்னையோட எண்டில் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். ஓகேவா? கிளாஸ் 1 எப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரை, கரெக்டாக 1 மணி நேரம். காலையில் எந்திரிச்ச உடனே 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கிளாஸ் 1 இருக்கும். கிளாஸ் 2 எப்போ இருக்கும்னா அந்த 10லேருந்து 11. கிளாஸ் 9லேருந்து 10 முடியுதா, அதுலேருந்து 1 மணி நேரம் உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிடலாம், வேற எதுவும் பண்ணிக்கிடலாம் அந்த ஒன் ஹவர் கேப்பில். அதுக்கப்புறம் 11லேருந்து 12 மணி வரைக்கும் கிளாஸ் 2வது கிளாஸஸ் நடக்கும். ஓகேவா? 11லேருந்து 12 வரைக்கும் கிளாஸ் 2வது கிளாஸஸ் நடக்கும். இப்போ எல்லாருமே லாக்டவுனில் தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் கிடைக்கும், ரெக்கார்டட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்கும். லைவ் கிளாஸஸ் பார்க்க முடியாதவங்க ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும், கிளாஸ் 1. அடுத்தது 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கிளாஸ் 2 நடக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டைம் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்ச உடனே செகண்ட் கிளாஸ் முடிஞ்ச உடனே ரிவிஷன் பண்ண டைம் இருக்கும். ஓகேவா? எவ்ரிடே ஈவினிங் 6 PM உங்களுக்கு டெஸ்ட் உண்டு. டெஸ்ட் என்ன டெஸ்ட்னா இந்த 2 கிளாஸ்லையும் டீச் பண்ணியிருப்போம் தெரியுமா, அதை ஒரு டெஸ்ட்டாக வைப்போம் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு. ஓகேவா? சாயங்காலம் 6 மணிக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் உண்டு. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் மார்க் வச்சு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் உண்டு. சூப்பராக இருக்கும். அன்னைக்கு படித்ததை அன்னைக்கே ரிவிஷன் பண்ணி ஒரு டெஸ்ட்டும் போட்டுடலாம் பாருங்க. ஸோ நீங்கள் சேர்த்து வச்சு ரிவிஷன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஷெட்யூல் இருக்கு. ஓகேவா? டெய்லி ஷெட்யூல் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ அது முடிஞ்ச உடனே எவ்ரி வீக் உங்களுக்கு இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு சண்டே கிடையாது, சாட்டர்டே கிடையாது, லீவு கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த கோர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட செலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. ஓகேவா? லீவ் கிடையாது, ஆனால் செலெக்ஷன் கட்டாயம் உண்டு. ஓகேவா? வீக்லி டெஸ்ட் மண்டே டு சண்டே ஃபுல்லாக டீச் பண்ணுவோம். கரெக்டாக வீக்கில் 7 டேஸும் டீச் பண்ணுவோம். அந்த 7th டே சண்டே இருக்குது தெரியுமா, சண்டேயோட நைட்டு உங்களுக்கு ஒரு 6 PM அந்த 7 டேஸ் டீச் பண்ணியிருப்போம் தெரியுமா, அதுலேருந்து ஒரு டெஸ்ட் பாருங்க. டெய்லி ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கு, வீக்லி ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கு. ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வருவீங்க. கரெக்டாக டெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ண மாட்டீங்க. பின்னாடி பார்த்துக்கலாம் இருப்பீங்க. ஆனால் இங்கே பாருங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெய்லி ரிவிஷனும் இருக்கு டெஸ்ட் மூலமா, வீக்லி ரிவிஷனும் இருக்கு டெஸ்ட் மூலமா. இந்த கோர்ஸோடைய ஆப்போடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கோர்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஓகே, பாருங்க. இதில் டேஸு கிளாஸ் 1, அதாவது கிளாஸ் 1 எத்தனை மணிக்கு, 9லேருந்து 10 மணி வரைக்கும். கிளாஸ் 2 எத்தனை மணிக்கு, 11லேருந்து 12 மணி வரைக்கும். கரெக்டாக 2 மணி நேரம் கேட்டிருக்கேன், 2 மணி நேரம் எனக்கு தந்துருங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ப்ராக்டிஸ் எப்போ நடக்கும், எப்படி எதுலாம் இருக்கும், இந்த கொஷின் இந்த சாப்டரோடைய
அன்னைக்கு நடத்தினதோட ரிவிஷன் டெஸ்ட் அதில் இருக்கும் ஓகேவா. ஸோ அன்னைக்கு நடத்ததை அன்னைக்கு ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ சேர்த்து வச்சு படிக்கணும். டே 1 உங்களுக்கு இதை டீச் பண்ணுவோம், சீரீஸ் கம்பீலிஷனு. அடுத்தது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வந்து டீச் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அடுத்தது டே 2ல அனாலஜி டீச் பண்ணுவோம், ரீசனிங் ஓகேவா. இதுல இருந்து உங்களுக்கு இது வர ரீசனிங் டீச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் ஓகேவா. ஜென்ரல் அவேர்னஸ் 12 நாள்லயே உங்களுக்கு ரீசனிங்கை கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம் ஓகேவா. இதான் டே பிளான். ஒவ்வொரு நாள் என்ன நடத்துவோன்ட்டு இதுல இருக்கு ஓகேவா. ஸோ 12 நாள்லயே உங்களுக்கு ரீசனிங்கை முடிச்சிருவோம். ரீசனிங்கை முடிச்ச உடனே அடுத்த சப்ஜெக்ட் இன்க்ளூட் ஆகும். அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்க, மேக்ஸ்ல நிறைய பேர் வீக்கா இருப்பீங்களா. இந்த கோர்ஸ்ல நீங்க நம்ம நடத்துறத மட்டுமே பார்த்து, நடத்துற சம்ம மட்டுமே போட்டு பார்த்து, நம்ம கொடுக்குற ப்ராக்டிஸை மட்டுமே பண்ணாலே உங்களால டெஃபினட்டா ரொம்ப நல்ல ஸ்கோர் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களால் கிளியர் பண்ணி ஜாப் வாங்க முடியும். நான் சொல்லிட்டேன்ல 2 hours எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு ஜாயின் லெட்டர் தரேன் ஓகேவா. ஓகே பாருங்க, 12 நாளில் ரீசனிங் முடிச்சிருவோம். ஸோ உங்களுக்கு டெய்லி ஈவினிங் வந்து ப்ராக்டிஸ் செஷன் போய்கிட்டே இருக்குமா. ரீசனிங் முடிச்ச உடனே தனியாக ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகும். பாருங்க, டெய்லி அன்னைக்கு நடத்தினதை பாருங்களேன். 12 நாளில் உங்களுக்கு வந்து ரீசனிங் கம்ப்ளீட்டாக சிலபஸ் முடிச்சிட்டோம். 12 நாள்லேயே கம்ப்ளீட் ரீசனிங் சிலபஸ் டீச் பண்ணி, ப்ரீவியஸ் இயரும் டீச் பண்ணி, மோஸ்ட் எக்ஸ்பெக்டடும் இதுலேயே டீச் பண்ணிடுவோம். அதே கிளாஸில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிலபஸ் டீச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் டீச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டடும் டீச் பண்ணுவோம் ஓகேவா. அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்களா, உங்களோட செலெக்ஷன் பக்கா, நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். வெறும் 4 நோட்டு மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டா போதும் ஓகேவா. 12 நாளில் முடிப்போமா. 13வது நாள் என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம், மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜென்ரல் அவேர்னஸ் நடத்திட்டு இருப்போம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸும் வரும். ஸோ ஈவினிங் 6 PM ப்ராக்டிஸ் இருக்கும். 7 PM ரீசனிங்கை ஃபுல்லாக முடித்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரீசனிங்கோட டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும் பாருங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 கிளாஸு 2 டெஸ்ட். அப்போ ரீசனிங்கில் டெய்லி படிச்சுட்டே வருவீங்க. ஸோ உங்களால் ரீசனிங்லேயும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ இதான் டே பிளான். இதோட PDF உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். டே 1 உங்களுக்கு ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ், டே 2 ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் இருக்கும் ஓகேவா. இதோட PDF உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் டெலகிராம் சேனல்லையும். அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஓகேவா. கம்ப்ளீட்டாக நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம். எந்த சாப்டரையும் விட்டுருவோம் கிடையவே கிடையாது. கம்ப்ளீட்டாக சாப்டர் உங்களுக்கு நம்ம டீச் பண்ணிடுவோம். கம்ப்ளீட்டாக டீச் பண்ணிடுவோம் பாருங்க. ரீசனிங் பாருங்க, சீரீஸ் கம்பைலேஷனு, அனலாஜி, கிளாசிஃபிகேஷனு, கோடிங் டிகோடிங்கு, டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸு, வென் டயக்ராமு, பிளட் ரிலேஷனு, ஆல்ஃபாபெட் டெஸ்ட்டு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனு, லாஜிக்கல் சீக்வன்ஸ் வேர்டு, சிலாகிசமு, டைஸ் அண்ட் கியூபு, காலண்டர் அண்ட் கிளாக்கு, மிரர் இமேஜி, வாட்டர் இமேஜி, மிஸ்ஸிங் இமேஜி, நெக்ஸ்ட் இமேஜி, பேப்பர் கட்டிங்கு, எம்பீடட் இமேஜி, மிஸ்ஸிங் கேரக்டரு, கவுண்டிங் ஃபிகரு, எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணுவோம். நம்ம கிளாஸில் எந்த டாப்பிக்குமே நம்ம விட மாட்டோம் ஓகேவா. சொல்லியிருக்கேன்ல, கம்ப்ளீட் சிலபஸ் கவரிங்கு, கம்ப்ளீட்டாக ஷியோர் ஷார்ட்டாக செலெக்ஷன் உண்டு. ஜென்ரல் அவேர்னஸில் பாருங்கள், ஏஷியன் ஹிஸ்ட்ரியை 2 நாள் எடுப்போம், மிடிவியல் ஹிஸ்ட்ரியை 2 நாள் எடுப்போம். நம்ம நடத்துறதை மட்டுமே பார்த்தாலே போதும். பாருங்கள், இந்த கிளாஸஸ்க்குலாம் உங்களுக்கு கிளாஸோட PDFும் தருவோம், கூடவே சேர்த்து ஸ்டடி மெட்டீரியலும் தருவோம் ஓகேவா. ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஓகேவா. ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிள். மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கானமி, பாலிட்டி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸ்ட்ராட்டஜிக்கே 10 நாள் நடக்கும். 10 நாள் நடக்கும். அந்த 10 நாள்லேயே அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் வித் ட்ரிக்கோட ஓகேவா. ஸோ ட்ரிக்கு சொல்ல முடியும் எல்லாத்தையும் உங்களுக்கு ட்ரிக்கும் சொல்லி தந்துடுவோம் பாருங்க. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக்கை முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்னது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையேன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் கடைசியாக ஒரு 10 நாள் டீச் பண்ணுவோம் ஓகேவா. இந்த கோர்ஸோட எண்டில் கடைசியாக ஒரு 10 நாள் பாருங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் 3 நாள். உங்களுக்கு டவுட் இருக்கும், சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கிளாஸும் நடத்துவீங்க, ப்ரீவியஸும் நடத்துவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் 3 நாள் இருக்குது தெரியுதா. இந்த 3 நாளில் 2 நாள் கம்ப்ளீட்டாக ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை உங்களுக்கு டீச் பண்ணிடுவோம். 2 நாள் கிளாஸில் உள்ள சம்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். அதை நீங்கள் இந்த 2 நாள் டெஸ்ட்டும் போட்டு பார்த்துருவீங்களா அந்த டேயோட எண்டில். 3வது நாள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் என்ன பண்ணுவோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷினையும் உங்களுக்கு டீச் பண்ணுவோம் 1 hour கம்ப்ளீட்டாக. நம்ம கிளாஸை மட்டுமே பார்த்தாலே போதும், உங்களோட செலெக்ஷன் பார்க்காங்க, வேறு எதையுமே பார்க்க வேண்டாம். வேறு யூடியூப்பில் நான் படிக்கணுமா சார், தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கோர்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும் ஓகேவா. பாருங்கள், மிக்சர் அண்ட் அலிகேஷனுக்கு 3 நாள் கிளாஸு, ஆவரேஜுக்கு 3 நாள் கிளாஸு, ஏஜுக்கு 1 நாள் கிளாஸு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸுக்கு 3 நாள் கிளாஸு, நம்பர் சிஸ்டத்துக்கு பாருங்கள் 4 நாள் கிளாஸு, டைம் அண்ட் ஒர்க்குக்கு 3 நாள் கிளாஸு, பைப் அண்ட் சிஸ்டனுக்கு 2 நாள் கிளாஸு, பெர்சன்டேஜுக்கு 4 நாள் கிளாஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு 4 நாள் கிளாஸு. இதை தவிர்த்து வேறு எதுவுமே வராது. நம்ம கிளாஸில் டீச் பண்ணுறது மட்டும்தான் வரும் ஓகேவா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 நாள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 நாள்,
டெசிமலு, ஃப்ராக்ஷனு, மோடு, மீனு, மீடியமு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், சிம்பிளிஃபிகேஷனு, மென்சுரேஷனு பாருங்க எல்லாமே மேக்ஸில் ஒரு டாபிக் விட்டாமல் எம்டிஎஸ் அண்ட் ஜிடிக்கு உங்களுக்கு நம்ம டீச் பண்ணிடுவோம். ஓகேவா? பாருங்க அடுத்தது பாருங்க மேக்ஸை முடிச்சிருவோம். பாருங்க ரீசனிங் முடிச்சோன்னு என்ன சொல்லியிருக்கேன், எவ்ரிடே ஈவினிங் 6 PM அந்த டேல நடத்தின டெஸ்ட் நடக்கும், கூடவே சேர்த்து ஃபினிஷ் பண்ண சப்ஜெக்டும் நடக்கும் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இந்த 6 PM என்னது அந்த டேயோட டெஸ்ட் நடக்கும், ரீசனிங்கோட டெஸ்ட் நடக்கும், மேக்ஸ் முடிஞ்சோன்னு மேக்ஸோட டெஸ்ட் தனியாக வரும், ஜென்ரல் அவேர்னஸ் முடிஞ்சோன்னு ஜென்ரல் அவேர்னஸ் டெஸ்ட் வரும், இங்கிலீஷ் முடிஞ்சோன்னு இங்கிலீஷ் டெஸ்ட் வரும். மொத்தமாக எல்லாம் முடிச்சோடனே உங்களுக்கு மோக்கு இதே கோர்ஸில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் 10 நாள் உங்களுக்கு நடக்கும். இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அவைலபிள், நீங்கள் எடுத்து எல்லாமே செக் பண்ணி பாருங்க. டவுட் இருந்துச்சா உடனே நம்மளுடைய மெயில் ஐடி மூலமாக நம்மள்ட்ட கேளுங்க. மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. பாருங்க அடுத்து இங்கிலீஷ் பாருங்க. இங்கிலீஷ் நம்ம டெய்லி நம்ம யூடியூப் சேனல்ல காலையில ஒரு 10 மணிக்கு நம்மளுடைய இங்கிலீஷ் கிளாஸ் போடுறோம். ஞாபகம் இருக்கா? டெய்லி காலையில 10 மணிக்கு நம்மளுடைய இங்கிலீஷ் கிளாஸ் போடுறோம், 1 hour கிளாஸ். அந்த கிளாஸை நீங்க எல்லாருமே கட்டாயம் பாருங்க. அந்த கிளாஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அந்த கிளாஸும் பாருங்க. இதுல நம்மளும் டீச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆனா நீங்க இதுல டீச் பண்ணுவோம்னு அந்த கிளாஸ் பார்க்காம இருக்கக்கூடாது. யூடியூப்ல போடுற அந்த 1 hour வீடியோ மட்டும் நீங்க கட்டாயம் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க நவுனு, ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ் இது எல்லாமே டீச் பண்ணிடுவோம். எரர் ஃபைண்டிங் இது முடிச்சோன்னே எரர் ஃபைண்டிங், வொக்காபுலரி 5 நாள் கிளாஸ். இந்த 5 நாள் கிளாஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களோட எக்ஸாமில் உங்களோட வொக்காபுலரியில் சினோனிம் மேனமில் நீங்கள் ஃபுல் மார்க் எழுதி வச்சுக்கோங்க. இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் 5 நாள், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் 5 நாள், பிக்யூஆர்எஸ் 3 நாள், க்ளோஸ் டெஸ்ட் 2 நாள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் 2 நாள், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 3 நாள், வாய்ஸ், ஸ்பீச், ஸ்பெல்லிங் ட்ரிக்கோட சொல்லி தருவோம். ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சொல்லி தருவோம். பாருங்க அடுத்தது கம்ப்ளீட்டா இந்த 66வது நாள் இருக்கு தெரியுமா? இந்த 66வது நாள்ல உங்களுடைய கம்ப்ளீட் சிலபஸ் ஃபினிஷ்ட். கம்ப்ளீட் 66வது நாள் மே 17ல இருந்து 66வது நாள் உங்களுடைய சிலபஸ் கம்ப்ளீட்டா ஃபினிஷ். பாருங்க அப்படின்னா எப்போ ஒரு 66வது நாள் எப்படி வரும் உங்களுக்கு? ஜூலையோட எண்டுக்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட்டா சிலபஸ் முடிச்சிருவோம். ஜூலையோட எண்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும். சார் எக்ஸாம் சீக்கிரமே வரும்னா வராது, சான்சஸ் இல்லை. ஓகேவா? ஸோ கட்டாயம் உங்களுக்கு ஜூலைக்கு அப்புறமா ஆகஸ்ட்ல தான் உங்களுக்கு விட்டு போன எக்ஸாமே போஸ்ட்பான் பண்ண எக்ஸாம் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் எம்டிஎஸ் வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே கவர் பண்ணுவோம். பாருங்க 66வது நாள்ல உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் முடிச்சு ப்ராக்டிஸ்ன்னு கேட்டிங்கன்னா பாருங்க டெய்லி நைட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிஞ்சோன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. எத்தனை ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், வேறு யாருமே உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் தர மாட்டாங்க. நீங்கள் ஆஃப்லைன்லையும் படிங்க, ஆன்லைன்லையும் படிங்க, யாருமே இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் தர மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னா டெய்லி நடத்துறதையும் டெஸ்ட் வச்சு, வீக்லியும் டெஸ்ட் வச்சு, கடைசியாகவும் டெஸ்ட் யாருமே வைக்க மாட்டாங்க. பாருங்கள் மொத்தமாக சிலபஸ் முடித்த உடனே 2 நாள் ரிவிஷனு, 66 68வது நாள் கம்ப்ளீட்டாக ரிவிஷன். உங்களுக்கு 2 நாள் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து இவ்வளோ நாள் நடத்துனதை ரிவிஷன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு 2 நாள் எல்லாமே 66 நாள் நடத்திருக்கீங்க, நான் 2 நாளில் எப்படி ரிவிஷன் பண்ண முடியும்? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் 2 நாளாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க, 66 நாளுமே ரிவிஷன் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. 66 நாளுமே எப்படின்னா பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு படிக்கிறீங்க, இடியம் இன்னைக்கு படிக்கிறீங்க, இதோட ரிவிஷன் டெஸ்ட் அன்னைக்கு நைட்டே நடக்க போகுது. அடுத்து இங்கே பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன் படிக்கிறீங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் படிக்கிறீங்க, அதோட ரிவிஷன் அன்னைக்கு நைட்டே நடக்க போகுது. இப்போ 7 நாள் படிக்கிறீங்க, அதோட ரிவிஷன் அன்னையோட 7வது நாள் நைட்டே நடக்க போகுது. ஸோ எத்தனை டைம் ரிவிஷன்? ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கம்மியான டைம் கொடுத்தாலும் அந்த விஷயத்த ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாது, பைக் ஓட்ட கற்றுக்கிடும் போது 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், சில பேருக்கு 20 நாள் ஆகும். கரெக்டாக? ஆனால் அது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் 2 செகண்ட்ல நீங்கள் பைக் எடுக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் 66 நாள் நடத்தினதை இந்த 2 நாளில் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணிட்டு உங்களுக்கு மோக் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபுல் லென்த் மோக்கு, சும்மா கொடுக்குற மாதிரி 25 இல்லை, கம்ப்ளீட்டாக எக்ஸாமில் எப்படியோ அதே மாதிரி 25 மோக்கு நெகட்டிவ் மார்க்கோட மோக்கை கையில் கொடுத்துருவோம். ஒரு நாள் மோக் நடக்கும், இன்னொரு நாள் என்ன பண்ணணும், மோக் போடுவீங்க, சொல்யூஷன் அவைலபிளாக இருக்கும். அடுத்த நாள் முன்னாடி நடத்தினதையும் ரிவிஷன் பண்ணிட்டு மோக்கில் போட்டதை ரிவிஷன் பண்ணும். 2வது நாள் மோக்கு, அந்த மோக்கை போட்டுட்டு அதோட சொல்யூஷன் பார்த்துட்டு அடுத்த நாள் ரிவிஷனு. ஒன் டே விட்டு உங்களுக்கு மோக் இருக்கும். ஓகேவா? மொத்தம் உங்களுக்கு 10 மோக் நம்ம தருவோம். ஓகேவா? இந்த 10 மோக் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு 10 மோக்கு கரெக்டாக 88 நாளில் நீங்கள் ரெடி ஆயிருவீங்க. சூப்பராக ரெடி ஆயிருவீங்க. 66 நாளில் உங்களுக்கு சிலபஸ் முடிக்க போகிறோம். சிலபஸ் முடிக்கும் போது நீங்கள் ரெடி தானே? ஏன்னா டெய்லி ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் ஈக்குவல் டு த மோக், அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக. ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு 10 மோக் கொடுக்குறோம். ஸோ 89வது நாள் உங்களை எக்ஸாம் வச்சாலும் நீங்கள் ஷோர் ஷார்ட்டாக எம்டிஎஸும் ஜிடியும் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. 200% எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறது எல்லாமே ஒரே விஷயம் தான். 2 மணி நேரம் எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பை தரேன். எம்டிஎஸ் ஜிடியோட ஜாயினிங் லெட்டரை உங்களுக்கு தரேன்.
88 நாள் யாரெல்லாம் சொல்ற இந்த பிளானை ஃபாலோ பண்றீங்களோ 89வது நாள் உங்களுக்கு எக்ஸாம் வச்சாலும் நீங்க செலெக்ஷன் வாங்கிடலாம். 90வது நாள் வேலைக்கே போயிடலாம். ஓகேவா? இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதோட பிடிஎஃப் அவைலபிளா இருக்குல்ல, இது பிடிஎஃப் உடனே போய் பிரிண்ட் அவுட் எடுங்க. பிரிண்ட் அவுட் நாளைக்கு அவைலபிளா இருக்கும். இப்போ கடையெல்லாம் க்ளோஸா இருக்கும். ஸோ நாளைக்கு உடனே போய் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. டெய்லி கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. நோ காம்ப்ரமைஸ். ஓகேவா? உங்களுக்கு லீவ் கிடையாது, எனக்கும் லீவ் கிடையாது. ரெகுலர் கிளாஸஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கிளாஸ் உங்களுக்கு யாருமே தர மாட்டாங்க. இன்னொரு டைமும் சொல்லிடுறேன், டெய்லி 2 கிளாஸ் நடக்கும். காலையில 9 to 10 ஒரு கிளாஸ், 11 to 12 ஒரு கிளாஸ், 2 கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸ்ல காலையில ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் காலையில 2வது கிளாஸ்லயும் நடத்தினதை ரிவிஷன் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்னு அன்னைக்கு நடத்தினதை அன்னைக்கே டெஸ்ட் வைப்போம். அது எப்போ? சாயங்காலம் 6 மணிக்கு. ஓகேவா? இப்போ டெய்லி படிக்கிறோம் தெரியுமா? ஒரு வாரம் ஃபுல்லா படிக்கிறோம்ல, மண்டே டு சண்டே படிக்கிறோம். சண்டேயோட நைட்டு மண்டே டு ஃப்ரைடே நம்ம நடத்தினதை உங்களுக்கு டெஸ்டா வைப்போம், வீக்லி டெஸ்டா வைப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு நீங்க அன்னைக்கு படிச்சதையும் டெஸ்ட் வைப்போம். அடுத்தது அந்த வீக் ஃபுல்லா படிச்சதையும் டெஸ்ட் வைப்போம். ஸோ எவ்வளோ ப்ராக்டிஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் ரிவிஷன் தானே முக்கியம். ஸோ ரிவிஷன் கேட்டிங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுதும் போது ரிவிஷன் பண்ணாமையா வருவீங்க. ஸோ அதையும் பண்ணிடுவீங்க கரெக்டா? ஸோ இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினும் டீச் பண்ணிடுவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் உங்களுக்கு டீச் பண்ணிடுவோம். இந்த கோர்ஸை தவிர்த்து இதுதான் இந்த ரவுண்டு தான் கோர்ஸ்னா, கோர்ஸை தவிர்த்து நீங்க வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே டீச் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டடி பிளான், நம்மளுடைய கிளாஸோட பிளான். இந்தந்த டைம்ல இந்தந்த கிளாஸஸ் கட்டாயம் நடக்கும். ஓகேவா? கிளாஸ் 1 காலையில 9 to 10, கிளாஸ் 2 சாயங்காலம் 11 to 12, ப்ராக்டிஸா சாயங்காலம் 6 மணி. இதுதான். அலாரம் வச்சுக்கோங்க, மொபைல்ல அலாரம் வச்சுக்கோங்க. மே 17th இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. மே 17th இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. காலையில மே 17th எடுத்துக்கணும். காலையில 9 மணிக்கு கிளாஸ் 1, காலையில 11 மணிக்கு கிளாஸ் 2, ஈவினிங் 6 PM ப்ராக்டிஸ். ஸோ பாருங்க, அலாரம் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு செலெக்ஷன் இல்லைன்ட்டு யாராட்டி சொல்லுவாங்களா? நீங்களே ஒன் டைம் உட்காந்து இந்த பிளானை ஃபாலோ பாருங்களேன், எப்படிப்பட்ட பிளான்ட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்க பிளான். உங்களுக்கு கிளாஸஸ் நம்ம டீச் பண்ணிடுவோம். நீங்க என்ன பண்ணணும்? ரிவிஷன் ப்ராக்டிஸ், ரிவிஷன் ப்ராக்டிஸ், ரிவிஷன் ப்ராக்டிஸ். ரிவிஷன் நீங்க பண்ணணும், ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்குறோம். அன்னைக்கு நடத்தினது அன்னைக்கே யாராட்டி உங்களுக்கு சொல்லி தருவாங்களா? டெஸ்ட் வைப்பாங்களா? ஸ்கூல்லையும் சொல்லி தர மாட்டாங்க, எந்த இன்ஸ்டியூஷன்லுமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம பண்றோம். அன்னைக்கு நடத்துறதுமா அன்னைக்கே உங்களுக்கு டெஸ்ட். இப்போ இது எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? உடனே என்கிட்ட கேளுங்க. ஸ்டடி பிளான், இதுதான் ஸ்டடி பிளான். பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டா. இதை நீங்க உடனே ஃபாலோ பண்ணி ஆகணும். கோர்சஸ்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. கோர்சஸோட லிங்க் வந்து கீழே, கோர்ஸோட ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்ங்கிற டீட்டெயிலான வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கோர்ஸ்ல உள்ள கோர்ஸோட கண்டென்ட், கோர்ஸை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை செக் பண்ணி பார்த்துட்டு உடனே ஜாயின் பண்ணுங்க. ஃபீஸ் வந்து 699. ஸோ ஃபாஸ்டா ஜாயின் பண்ணுங்க. 699 இந்த கோடை யூஸ் பண்ணா 599க்கு கிடைக்கும். ஸோ ஃபாஸ்டா ஜாயின் பண்ணுங்க. உங்களோட செலெக்ஷன் இந்த இயர்ல கன்ஃபார்மா உண்டு. எனக்கு வெறும் 2 hours மட்டும் தாங்க, நான் உங்களுக்கு இந்த இயர் கவர்மெண்ட் எக்ஸாம் ஜாயினிங் லெட்டர் நான் தரேன். ஓகேவா? இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கட்டாயம் 200% இந்த கோர்ஸ்ல யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ உங்களோட செலெக்ஷனை நீங்க ஷியூரா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இந்த இயர் ஒரு MTS ஆக போறீங்க, ஒரு GD ஆக போறீங்க. ஓகேவா? ஷியோர் ஷார்ட் செலெக்ஷன் 100%, 200% உங்களுடைய செலெக்ஷன். இந்த பிளானை பாருங்க எப்படி பண்ணிருக்கோன்ட்டு. ஸோ கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க, ஃபாஸ்டா ஜாயின் பண்ணுங்க. கிளாஸஸ் மே 17th இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கரெக்டா? ஸோ இன்னையோட டேட் என்னது? 12th. இன்னும் ஒரு 5 daysல கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கிளாஸஸோட வேல்யூவை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ். டெய்லி ப்ராக்டிஸ், வீக்லி ப்ராக்டிஸ், மோக் டெஸ்ட், உங்களுடைய டவுட் எல்லாத்தையுமே உடனுக்குடன் கிளியர் பண்ணிடுவோம். எல்லாமே இதெல்லாம் பண்றோம். ஓகேவா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உடனே கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. கோர்ஸ் ஜாயினிங் லெட்டர் என்ன டவுட் இருந்தாலுமே ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்ல சாட்ன்ற ஒரு போர்ஷன் இருக்கும், அதன் மூலமா நீங்க டவுட் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இதற்கான PDF உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அவைலபிளா இருக்கும். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ.